ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லுச்சு, ப்ரோ நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப சின்சியராக தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன் ரிலேட்டிவ்லேயே ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சான். நான் அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன், அந்த பொண்ணு நம்பலை. அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவன் அப்படித்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக நான் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணேன். இந்த ஃபேக் ஐடிலேருந்து அவனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து பேச ஆரம்பிச்சான். அவனும் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு நான் தான் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறான், நீ இப்பெல்லாம் சந்தேகப்படுறதுனால தான் நான் உன்னை விட்டுட்டே போனேன். உங்களை பிரேக்கப் பண்ணுறதை விடையும் உங்களை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா? அதாவது எங்கேயோ ஒரு மூலையில் நீ எப்படியோ இருந்துட்டு போ, அது எனக்கு தெரியாதுங்கிறது வரைக்கும் ஓகே. ஆனால் நீ என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், என் ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் லவ் பண்ணாலும் என்னை சுற்றி எங்களால் இருப்பா. அதை பார்த்து எனக்கு என் மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு ஒரு பையன் பண்ணுறான்னா, அந்த பையன் உங்களை எங்கே லவ் பண்ணியிருக்கான்? லவ் பண்ணியிருந்தான்னா உங்களை விட்டு போனதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க மாட்டான். உண்மையாக லவ் பண்ணவனா இருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரிஞ்சிருந்திருப்பான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன்னு இருந்த ஒரு பையனை நீங்கள் ஃபேக் ஐடி வச்சு அவன் அப்படித்தானே கண்டுபிடிக்க பார்த்துருக்கீங்க. அவன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? 2 வகையான பசங்களை வந்து நம்ம நம்பவே கூடாது. ஃபர்ஸ்ட் திங், நான் அவங்ககிட்ட உண்மையாக இருக்கேன்னு ஃப்ளர்ட் பண்ணுற எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை நம்பாதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு தெரியாமல் ஒரு ஆசையில் நான் பேசிட்டேன், எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது, அப்படி பேசிக்க கூடாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிற பையனை நம்பலாம். நான் பேசிட்டேன், நான் இப்படி தான், எனக்கு ஒரு ஃபாலோ வந்துச்சு, அந்த பொண்ணு இப்படி பேசினேன், ஜாலியாக பேசினேன், அந்த பிள்ளை ப்ரப்போஸ் பண்ணிச்சு, நான் அக்செப்ட் பண்ணேன், அப்புறம் வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லா பொண்ணுகிட்டையும் நான் ஃப்ளர்ட் பண்ணுறேன், ஜாலியாக பேசுகிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இப்படின்னு சொல்லி நான் உண்மையாக இருக்குன்னு சொல்கிற பசங்க நம்பாதீங்க. 2வது பசங்க யாருன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேனே உங்கள்கிட்ட சொல்லாமல் அதை அப்படியே ஜஸ்ட் லைக் தேட்னு விட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த பசங்க நம்பாதீங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க, இனிமேல் திருந்தவும் மாட்டாங்க. அந்த பொய் சொல்லிட்டாங்கனாலே அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.